டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் வலிமையாக இருப்பதற்கு என்ன பண்ணலாம்? கொஞ்ச நாளா எனக்கு ஸ்டாமினா இல்லைங்க. உடல் சத்தே இல்லாத மாதிரி இருக்கு. இவ்வளோ உணவு எல்லாமே நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஸ்டாமினா இல்லை. ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, பிளட் சுகர் லெவல் அதிகமாகும் போது, சுகர் எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. இதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, உடல்ல வலிமை இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. அதற்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம தினந்தோறும் சில விஷயங்கள், அதாவது முன்னாடி நல்லாவே ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு இருப்போம். இப்போ ஹெல்த்தி டயட் இல்லாததுனால நம்ம உடல்ல ஒரு பாதிப்பு ஏற்படும். அது ஸ்டாமினா குறைவா இருக்குது. சில வகையான மருந்துகளை தொடர்ந்து எடுக்கும் போதும் நம்ம உடல்ல ஸ்டாமினா லெவல் குறைய ஆரம்பிக்குது. பொதுவாகவே உடல் சோர்வு, அசதி, முன்னாடி இருந்து ஸ்டாமினா இல்லை அப்படின்னு சொன்னா சுகர் லெவல். ஸோ சுகர் லெவலில் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இப்படி இருக்கும்போது உடல் வலிமையாக இருப்பதற்கு முக்கியமா பார்த்தோம்னா, இந்த டீனேஜ்ல இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடல் தோற்றம், உடல் எடை இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஏஜ் 25 ஆகுதுங்க, ஏஜ் 20 ஆகுது, இருந்தாலும் வெயிட் பார்த்தோம்னா 35 kg தான் இருக்காங்க. இது எப்படிங்க? ஹைட் இன்னும் கொஞ்சம் வளரணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. ஸோ எங்கன்னா போறவங்க பாக்குறவங்க என்ன கேட்குறாங்களா, ஸ்கூல் படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. அது மாதிரி பேரண்ட்ஸும் நிறைய சொல்றாங்க. நம்ம உடல்ல அந்த மசில் மாஸ் க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவு நல்லா டைஜஷன் ஆகி நம்ம உடல்ல அந்த அப்சார்ப்ஷன், இன்டெஸ்டைன்ல அந்த அப்சார்ப்ஷன் கரெக்டா நடக்குதா, 7 உடல் தாதுக்களுக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் சத்து போய் சேருதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் குடல் பகுதியில சரியா அப்சார்ப்ஷன் இல்லாத போதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உடல் எடை குறையிறது, ஸ்டாமினா இல்லாத மாதிரி இருக்கிறது, தசைகள் பலவீனமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்குது. சரி, இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? இது ஒரு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதிகமா நம்ம நியூட்ரிஷன் இல்லாததுனால, நம்ம உடல்ல நியூட்ரிஷன் இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அப்போ என்ன பண்ணும்? சிம்பிளா நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு நல்ல பசி மற்றும் குடல் பகுதியில அப்சார்ப்ஷன் கரெக்டா நடக்கிறதுக்கான உணவு முறைகள், மெடிசின்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை எதை செய்தால் நமக்கு உடல் பலமாக இருக்கும்? ஸோ உணவு முறையில சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செய்யணும். அப்படி பார்க்கும்போது சின்ன மாற்றங்கள் அப்படின்னா, ஸோ நமக்கு சத்தான, அதாவது புரோட்டீன் டயட் இருக்கக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும். ஸோ இது பேசிக்கா கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். இதனோட சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கருப்பு உளுந்து தேங்காய் பால் கஞ்சி மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும். ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு உணவுன்னு சொல்லலாம். இதனால வெயிட் கெயின் ஆகுமா? ஆகாது. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம ஹெல்த் மிக்ஸ் இருக்கும். ஸோ ஹெல்த் மிக்ஸ் குடிச்சாவோ, இல்லை கஞ்சி மாதிரி ஏதாவது சாப்பிட்டாலோ, இல்லை நெய் சேர்த்து சாப்பிட்டாலோ வெயிட் ரொம்ப அதிகமாயிடும் அப்படின்னா நினைக்கிறாங்க. ஸோ இது எதுவுமே நம்ம அளவோடு எடுத்துக்கும் பொழுது நம்ம உடல் எடை அதிகரிக்காது. ஸோ இந்த கருப்பு உளுந்து நல்லா வறுத்துட்டு 1-2 நம்ம நல்லா கொரப்பா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா பாயில் பண்ணி இதனோட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். ஸோ இதுவே பார்த்தோன்னா வேறு மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னா இது கூட கொஞ்சம் சிகப்பரிசியும் சேர்த்துக்கலாம். ஸோ சிவப்பரிசி சேர்த்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல நிறைய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ சிவப்பரிசி, கருப்பு உளுந்து ரெண்டுமே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு, ஸோ இதை நம்ம கஞ்சி மாதிரி குடிக்கும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து பார்த்தோம்னா நம்ம பருப்பு வகைகளை நிறைய சாப்பிடணும். ஸோ மதியம் மீல்ஸ் நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்தியான ஒரு மீலா இருக்கணும். இதுல முக்கியமாக நம்ம உடல் எடை நார்மலா வயதிற்கேற்ற ஒரு எடை, உடல் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா காய் வகைகள்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கை ரொம்ப முக்கியம். கிழங்கு வகைகள்ல பிடிக்கரணை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சில வகையான பிரச்சனைகள் தான் கிழங்குகள் மொத்தம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கோ இல்ல ரத்தம் வந்து நமக்கு ஊறுவதற்கோ நமக்கு என்ன பண்ணணும்னா பிடிக்கரணை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். சரி, சித்த மருத்துவத்துல இதற்காக இருக்கக்கூடிய சில வகையான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்ல அப்சர்ப்ஷன் நடக்கணும், உடல் வலிமையாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது முக்கியமாக தண்ணீர் விட்டான் லேகியம். பொதுவாகவே உடல் நல்லா நமக்கு வலிமையா இருக்கணும், தசைகள் நமக்கு வரணும்னா லேகிய வகை மருந்துகளும் நெய் வகை மருந்துகளும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்படி லேகிய வகை மருந்துகள்னு சொல்லும்போது நமக்கு தச வேராதி லேகியம் ரொம்ப ஸ்பெஷல் மெடிசனா இருக்கு. நரசிங்க லேகியம் பயன்படுத்தலாம். நரசிங்க லேகியம் அப்படின்னு சொல்றது பொதுவாக பல பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான மருந்து. ஸோ மிஸ் பண்ணாம இதை சாப்பிடலாம். யார் யாரெல்லாம் சாப்பிடலாம்னா இந்த மாதிரி உடல் எடை குறைவா இருக்கிறவங்க, நமக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஸ்டாமினா இல்லை அப்படின்னு சொல்றவங்க, ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லாருக்குமே ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த நரசிங்க லேகியம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் உடல் பலமாவதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வேறு பிரச்சனைகள் இருந்தா மருத்துவர் ஆலோசனைப்படியும் இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. இதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா சில வகையான குரு மருந்துகள், தாது விருத்தி அப்படின்ற மருந்தோ இல்ல சிலா சித்து பருப்பம், இந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கும் போது நமக்கு உடல் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தசைகள் வந்து விரிவடைந்து, தளர்ந்த தசைகள் இறுக்கமடைந்து, தசைகள் வந்து நல்லா விரிவடைந்து நமக்கு ஸ்டாமினா நல்லாவே பூஸ்டப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி உணவு முறைகள் மருந்துகளை ஃபாலோ பண்ணும்பொழுது உடல் நமக்கு வலிமையாக மாறும். ஸோ அண்டர் வெயிட்ல இருக்குங்க, பாய்ஸோ கேர்ள்ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையில ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து மீண்டும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா வெளியில வரணும்னா அதற்கான சித்த மருந்துகளும் இருக்கு. ஸோ டயட் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.